திருடங்க அழுகிறாங்க. இவங்க எப்படா தூங்குறது, இவன் எப்போ தூங்குறது, நம்ம எப்போ திருடுறது? அதாவது நாடகத்துக்கு போட்டியாக வந்தது சினிமா, ஞாபகம் வச்சுங்க. சினிமாவுக்கு போட்டியாக வந்தது சின்னத்திரை, டிவி. இப்போ டிவிக்கு போட்டியாக வந்திருக்கிறது எதுன்னா, இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய கைபேசி, அந்த செல்ஃபோன், இதுதான் இன்னைக்கு போட்டியாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று போட்டி. ஆனால் இது எல்லாமே பட்டிமன்றத்துக்கு போட்டி. அதுதான் பிரச்சனை. இந்த பக்கம் சினிமாவை நாங்கள் சமாளிக்கணும், இந்த பக்கம் சின்னத்திரையை சமாளிக்கணும், இந்த பக்கம் கைபேசியை சமாளிக்கணும். இந்த எல்லாவற்றையும் சமாளிப்பதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருப்பது தமிழ்தான் என்ற ஒரு நம்பிக்கையோடு. வேறு என்ன இருக்குது? நாங்கள்னா அப்படி என்ன பூரா 6 பேக்ஸ்லேயே அலைகிறோம்? இல்லை. இந்த ஏஐ புதுசாக வந்திருக்கு பாருங்க, அது ஒரு நல்ல அறிவியல் தாங்க. ஆனால் எல்லா சாமியும் 6 பேக்ஸ்லேயே காட்டுவாங்க. முருகனாக இருந்தாலும் சரி, சிவபெருமானாக இருந்தாலும் சரி, திருமாலாக இருந்தாலும் சரி, எல்லாரும் 6 பேக்ஸ் தான் இருக்கட்டும். அது மட்டும் இல்லை, திடீர்னு அவர் பாட்டுக்கு மயிலை விட்டு இறங்கி வர்றாரு. அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மிக எத்தனை போட்டி வந்தாலும் தமிழ் என்கின்ற ஒன்று எங்களோடு இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் மகிழ்வோடு இந்த பட்டிமன்றத்தை நடத்துகின்றோம் என்ற பெருமையாக சொல்லி, இன்னொன்றையும் பாருங்க, எந்த தொலைக்காட்சியாக இருந்தாலும் அதில் ஒரு பட்டிமன்றம் இருக்கும். பட்டிமன்றம் இல்லாத தொலைக்காட்சி இல்லை, பட்டிமன்றம் இல்லாவிட்டால் அது தொலைக்காட்சியே இல்லை. அப்படி ஆயிடுச்சு. இந்த பட்டிமன்றத்தில் இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, இப்போ கூட கேட்கலாம், இன்னமா தலைப்பு வச்சுருக்கீங்கன்னு. வச்சுருக்கோம், இது தீர்ந்து போனால் பழசையே புதுசு பண்ணி போட்டுருவோம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த ஒரே மாவில் இட்லி தோசை எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி இதுலேயே நாங்கள் எல்லாம் பண்ணுவோம். இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, மனித மனத்தை மென்மைப்படுத்துவது எது? மென்மைப்படுத்துவது ரெண்டே 2 கேள்வி தான். கலையா இலக்கியமா? மனித மனத்தை, அதாவது நம்முடைய இந்த மைண்டுன்னு சொல்லுவாங்க, மனசுங்கிறதுக்கு ஆர்கன் கிடையாது, அந்த மைண்டு, அதை எது சாஃப்ட்வேராக மாற்றுது அப்படின்னு பார்த்தா அது ஹார்ட்வேராக இருக்குது. சாஃப்ட்வேராக மாற்றுறது ஃபைன் ஆர்ட்ஸா லிட்ரேச்சரா? இவ்வளோதாங்க. பாருங்க தமிழ் பட்டிமன்றம் எப்படி போகுதுன்னு. வேறு வழி இல்லை, ஏன்னா கேட்டுட்டு போனால் சொல்லணும்ல அடுத்த தலைமுறைக்கு. கலையா இலக்கியமா? மனுஷ மனம்னா என்னங்க? எளிமையாக சொல்கிறேன். இப்போ எல்லோரும் உட்காந்துருக்கீங்கள, என்னைய பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தானே உட்காந்துருக்கீங்க. ஆனால் உங்கள் மனசு எங்கே இருக்குன்னு தெரியுமா? இவன் எத்தனை மணிக்கு முடித்து எத்தனை மணிக்கு போய் வீட்டை பூட்டிகிட்டு வந்தோமா இல்லையா, என்னென்னமோ யோசிப்போம். அதுலேயும் செருப்பை கழட்டி போட்டு வாங்கன்னு சொல்லிட்டோம்னு வைங்க, பாதி உயிர் அங்கே தான் இருக்கும். அதெல்லாம் கூட்டத்தில் செருப்பு காணா போயிட்டா ஒன்று நம்மதை தேடு அல்லது நல்லதை தேடுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எடுக்கிறதோ எதுக்கு பழைய செருப்பு எடுப்பானே, அதெல்லாம் உண்டு, அதெல்லாம் எடுக்காதீங்க. நான் சும்மா சொல்கிறேன். இப்போ நம்ம மனம் என்ன செய்யும் தெரியுங்களா? நிமிஷத்துக்கு நிமிஷம் அங்கே போயிட்டு வருங்க. இது எப்படி அது எப்படி? நானும் என்னுடைய மனைவியும் காரைக்குடிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். வீட்டுக்குள்ளே தான் கல்யாணம் நடக்கும், செருப்பெல்லாம் வெளியே போட சொல்லியாச்சு. திடீர்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு. சரி, ஊரெல்லாம் கேள்வி பண்ணுறோம், நம்ம ஃபோனில் பேசக்கூடாது, உள்ளே உட்காந்துன்னு சொல்லி வெளியே பேச வந்தேன். செருப்பு எங்கே போட்டோம்னு தெரில, 500 செருப்புக்கு மேலே கிடக்குது. அப்புறம் என் மனைவிட்ட போய் கேட்டேன், எங்கே போட்டோம் செருப்பை? அவங்க சொன்னாங்க, அந்த படிக்கட்டுக்கிட்ட போய் பாருங்களேன். அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு 300 செருப்பு கிடக்குது. திருப்பி வந்தேன், காணமே. இங்கே பாருங்க, வாஷ் பேஷன் இருக்கா, பக்கத்தில் படிக்கட்டு இருக்கா, அது இடது பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செருப்பு கிடக்கும். எவ்வளோ ஞாபக சக்தி பாருங்கள் பெண்களுக்கு. ஒரு பொருளை வைக்கிறப்ப கரெக்டாக பார்த்து வச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டேங்க ஒரு வழியா. போனேன் பாருங்க, ஒருத்தன் பின்னாடி இருந்து தோள்பட்டையை பிடிச்சிக்கிட்டான். அந்த செருப்பை நான் பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன தெரியுதா? அவன் என்னை செருப்பு திருடன்னு நினச்சிருந்துருக்கா. நான் கோவத்தோடு, ஏய் இது ஏன் செருப்பு அப்படின்னேன். நானும் அப்படித்தான் சொல்லுவேன் அப்படிங்கிறேன். அவன் நம்பவே இல்லைங்க. நான் வேற போயிட்டு வரேனா, நல்ல செருப்பாக தேடுறேன் கூட நினச்சிருக்கான். மனம் ஒரு நிமிஷம் இங்கே நிற்காதீங்க.
அதை நிப்பாட்டி வைக்கிறது சாதாரணம் இல்லை. இந்த மனம்ங்கிற வார்த்தையை எத்தனையோ பேர் பயன்படுத்தியிருக்காரு. திருவள்ளுவரும் பயன்படுத்துகிறாருங்க. அந்த மனசில் கவலை எப்படி வரும்னா அங்கதான் ஏற்படுமா. தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால். ஒருத்தரும் திருப்பியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. புஸ்தகம் வாங்கி வச்சிடணும் கொஞ்சம். என் பப்பா சேர்ந்து ஏதாவது சின்ன சின்ன புஸ்தகங்கள் கொடுங்க ஐயா. இப்போ பதில் சொன்னாங்க பார்த்தீங்களா? இருக்கா புத்தகம் இருக்கா? புத்தகம் இருந்தால் உங்களுக்கு நான் தரேம்மா, வாங்கி வச்சுக்கிறேன். மனக்கவலை மாற்றல் அரிது, தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் கவலை மனத்தின்பால் உண்டாகும். திருவள்ளுவன். மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி. திருநாவுக்கரசர். இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம். பாருங்க எப்படி வார்த்தைகள்னு. இந்த மனம் இரக்கம், அன்பு, கோபம், எரிச்சல், ஆத்திரம் எல்லாம் இருக்குங்க. இதை மென்மையாக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு அணி சொல்கிறாங்க, நல்ல இலக்கியங்களை படிச்சிங்கன்னா மனம் மென்மையாகும். உண்மைதான். நல்ல இலக்கியத்தை படிக்கிறப்ப மனசு நம்மளை அறியாமல் மென்மையாகும். இவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டுங்க, ஒரு பாட்டு கேட்டால் நம்ம மனசு எப்படி இழகி போகுது. ஒரு அழகான ஓவியத்தை பார்த்தா மனம் எவ்வளோ அமைதி அடையுது. அப்போ கலை நமக்கு மென்மையாக்குகிறது நம்முடைய மனதை என்று பேச ஒரு அணி, இலக்கியம் மென்மையாக்குறது என்று பேச ஒரு அணி. தலைப்பு இப்போ சொல்லிட்டேன். மனித மனத்தை மென்மைப்படுத்துவது என இறுகி போயிருக்கு. ஏன் வச்சுக்கோங்க, ஏதாவது போய் கேட்டால் இங்கே ஒழுங்காக போயிரு சொல்கிறோம். அதை இழக்கணும். சூடு பண்ண இழகுமா? சூடு பண்ண இழகும். அது மட்டும் இல்லை, அது இழகிற மாதிரி பேசினாலும் இழகும். அதான் உண்மை. இதோ 2 அணி வந்திருக்காங்க. தலைப்பு சொல்லிட்டேன். இந்த தலைப்பில் பேச வந்திருக்க பெருமக்களை சொல்கிறாருன்னா, இலக்கியத்தினால்தான் மனித மனது மென்மடைகிறது என்று பேச இந்த 2 பேர் வந்திருக்காங்க. அதில் முதல்ல அமர்ந்திருப்பவர் காரைக்குடி அழகப்பா கலை அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர், பேராசிரியர், டாக்டர். பலரை டாக்டர்களாக மாற்றுவதற்கு அவர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கின்ற பேராசிரியர் டாக்டர் சிதம்பரம் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். நல்லா தான் கைதட்டின, அப்போ தானே பேசுவார். என்ன நூல் வருது? அது புத்தக கண்காட்சி பாருங்க, அதனால் நூல் பறந்து வருது அப்படியே. இருக்கட்டும், உங்கள் பக்கம் தான் வருதா? ஆமாம், இலக்கியம் தானே. ஆமாம். ஏம்மா நீங்கள் விட்ட நூலா? சரி. இந்த அணியில் இவர் சொல்லிட்டேன். அடுத்து பேச இருப்பவர்களை நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்துருக்கலாம். பிளாக்ஷிப் என்கின்ற அந்த சேனலுடைய நல்ல தொகுப்பாளராக, பேச்சாளராக, மிகச்சிறப்பாக வளர்ந்து வருகின்ற பேச்சாளர், புதுக்கோட்டையைச் சேர்ந்த, நமக்காக இன்றைக்கு சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற, ஆமாம் உங்களை தான் சொல்ல போகிறேன். காப்பி அடிக்க போகிறீங்களா? அந்த நேரம் பார்த்து காப்பியை குடிச்சுக்கிட்டு சிவநந்தினி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த 2 பேரும் இலக்கியமே மனித மனத்தை மென்மைப்படுத்துகிறதுன்னு பேச வந்திருக்காங்க. இருக்கலாம், ஆனால் ஒரு பாட்டுக்கு நிற்பாங்களா 2 பேரும்? ஒரு பாட்டுக்கு நிற்பாங்களா? குடிங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பல இடங்களில் நான் பார்ப்பேங்க, 1 மணி நேரம் தொண்டை தண்ணி போக பேசுவேன். இங்கே பார்த்தா காப்பி ஆத்தியெல்லாம் குடிப்பார் இவர். ஊதி இப்படி சுற்றி விட்டு. ஆமாம், இருக்கட்டும். வந்துருச்சா? வச்சிருக்கீங்களா? சரி, குடிங்க. அப்புறம் நான் என்ன செய்யறது? ஒரு ஐயா நீங்கள் அதுக்குள்ளே குடிச்சிருங்க. இந்த இவங்களை அறிமுகப்படுத்துறேன். கை கட்டினது வாய் கட்டாமல் போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. கலைதான் என்று பேச இருவர் வந்திருக்கிறார்கள். அதில் முதல்ல அமர்ந்திருப்பவர், அவர் நாகர்கோயிலை சேர்ந்தவர். நல்ல பண்பாளர், பேச்சாளர்,
ஒரு தனியார் கல்லூரியில் பணிபுரிகிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலே தான் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு பகுதியை ஒரு 100 ரூபா சம்பாதிச்சா கூட ஒரு 10 ரூபாயை முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள், படிக்க முடியாத பிள்ளைகள் என்று ஏதோ ஒரு வகையில் தந்து உதவுகின்ற நல்ல பேச்சாளர். இப்போ காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் டாக்டரேட் பட்டத்திற்காக ஆராய்ச்சி படிப்பை மேற்கொண்டிருக்கிறார். அவருக்கு கைடு யார் தெரியுமா? இந்த இவர் தான். பார்த்தீங்களா, பாரத யுத்தம் மாதிரி தாங்க நடக்குது. துரோணரும் அர்ஜுனன் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. சரி, இந்த பெருமைகள் எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வணக்கத்திற்குரிய நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அடுத்து வருபவர் யாருன்னு கேட்டால், இப்போ பேச வர்றப்ப அவருக்கு என்ன தெரியும்னு கேட்பாங்க. மருத்துவர் என்றால் என்ன படிச்சிருக்காரு? எம்பிபிஎஸ். அதே போல் எஃப்ஆர்சிஎஸ் சொல்கிறோம் இல்லையா, ஒரு மருத்துவருக்கு அந்த மருத்துவ படிப்பு வேண்டும். அதுபோல் தன்னுடைய கல்லூரி காலங்களிலிருந்து பேராசிரியர் நம்முடைய வணக்கத்திற்குரிய அறிவொளி அவர்கள், அவங்க சத்யசீலன் ஐயா அவர்கள், திருச்சியினுடைய பெருமையாக திகழ்கின்ற சத்யசீலன் அவர்கள், அறிவொளி அவர்கள் போன்ற பெருமக்களிடத்தில், ஏன் மேனாள் அடிகளார் ஐயா பெரியவர் அவர்கள், தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களிடத்தில் கூட பேசிய பெருமையுடைய நல்ல பேச்சாளர், அருமையாக பாடக்கூடிய பேசக்கூடிய பேச்சாளர், உருமுந்தல் லட்சுமி கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் நம்முடைய வணக்கத்திற்குரிய விஜயசுந்தரி அவர்கள் இதோ இங்கே வருகிறார்கள். எவ்வளோதாங்க, 4 பேர் தான். எதாக இருந்தாலும் ஒரு 4 பேர் பேச்சை கேட்கணும். நீங்கள் என் பேச்சை கேட்காட்டாலும் பரவாயில்ல. அந்த 4 பேர் யாருன்னா வேறு யாரும் இல்லைங்க, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். 4 பேர்னா வேறு யார்? அந்த 4 பேருக்கு நன்றினா இந்த 4 பேர் தான். அதனால் பேச்சாளர்களை அறிமுகப்படுத்தியாச்சு. என்னைய தொடக்கத்திலேயே அறிமுகம் பண்ணாங்க. ஒரு கல்லூரியில் பேச போயிருந்தாங்க. யார்? ஆமாம், வணக்கத்துக்குரிய நல்ல பேச்சாளர் ஐயா பாண்டியன் ஐயா அவர்கள், அதே போல் நம்முடைய திருமதி மேகலா அவர்கள் அழகாக எங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. அறிமுகப்படுத்துகிறப்ப எப்படி அறிமுகப்படுத்துகிறோம்னா, ஒரு கல்லூரிக்கு பேச போயிருந்தேன் மேடம். அப்போ 2000 மாணவர்கள் என்னை அறிமுகப்படுத்துகிற அந்த இவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. பேராசிரியர் கு ஞான சம்பந்தன், எம்ஏ, எம்பில், பிஹெச்டி. யாரும் கைதட்டலை, மௌன அஞ்சலி மாதிரி உட்காந்துருக்காங்க. இவர் 30 புத்தகம் எழுதியிருக்கிறார், எழுதி போட்டோம். இவர் 65 பேர் எம்பில் பட்டத்துக்கு தயார் பண்ணியிருக்கார். பெரிய விஷயமெல்லாம் இல்லை. 16 பேர் பிஹெச்டி வாங்கியிருக்கார். என்ன இது உலகத்தில் இல்லாததா? இவர் போகாத நாடு இல்லை, நாங்களும் போயிருக்கோம். அப்போ அந்த தொகுப்பாளர் ஒன்று பண்ணாருங்க. என்ன தெரியுமா? இவர் யார் தெரியுமா? இவர் தான் ரஜினி முருகனில் சிவகார்த்திகேயன் அப்பா. இப்படி கைதட்டு வந்துச்சு. அதுக்கு மேலே பிகில் படத்தில் நயன்தாராவுக்கு அப்பா. கீழே இருந்து ஒரு எந்திரிச்சு கும்பிட்டா, அந்த மகான் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி. பாருங்க, நான் படித்து பேர் வாங்க முடியலைங்க, நடிச்சு தான் பேர் வாங்க வேண்டியிருக்கு. எப்படியோ வாங்கிட்டேன்னு வச்சுக்கங்க. மிக அருமையாக தொகுப்பாளர் என்ன அறிமுகப்படுத்துகிறாங்க. அதே போல் எங்களுக்கெல்லாம் அழகான பொன்னாடி அறிவித்து நம்மை பெருமைப்படுத்திய நம்முடைய ரோபர் கல்லூரியினுடைய செயலர் வணக்கத்திற்குரிய ஜான் அசோக் அவர்களுக்கும் நம்முடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பட்டிமன்றம் தொடங்கும் போதுங்க, தலைப்பு சொல்லியாச்சு, பேசுகிறவங்க சொல்லியாச்சு. முக்கியமான ஒன்றை மறந்துட்டேன். எம்புட்டு நேரம் பேசுவாங்க, எவ்வளவு நேரம் பேசுவாங்க? ஏன்னா ஒரு ஊருக்கு போயிருந்தப்போ நான் கேட்டேன், எவ்வளவு நேரம் பேசணும்? அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர் வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் விட்டாருங்க. இப்படி நீங்கள் கேட்கப்படாதியா, இது உங்கள் ஊர், எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம், எங்களுக்கு வேலை இருக்குல்ல. அப்புறம் நான் தான் வேலை ஏற்றவன், நான் ஊர் ஊராக போய் பேசிட்டு இருக்கேன். அதனால் அணித்தலைவர்கள் 10லேருந்து 12 நிமிஷம் அதுக்குள்ளே கூட தின்னு விடுங்க இருக்கட்டும். 10லேருந்து 12 நிமிஷம் பேசுவாங்க. தொடர்ந்து வர்றவங்களும் அதே மாதிரி பேசுவாங்க. பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் கடமை என்ன அப்படின்னா,
இந்த கைதட்டுறப்ப ஒரு தடவை திருப்பி எடுத்துக்கங்க. நீங்கள் இந்த தொலைக்காட்சிக்காரவங்க, டிவி எடுக்கிறவங்க, அவங்க நல்லா கைதட்டுறப்ப நல்லா கைதட்டுங்க. ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நல்லா கைதட்டுங்க. இது எதுக்குன்னா, பட் நடுவில் பேசுகிறப்ப போடலாம். வரிக்கு வரி கைதட்டுருக்காங்க போல் இருக்கு. இவங்க பாட்டுக்கு சோகமாக இருக்கப்ப நேரத்தை எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அதை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப என்ன ஆகும், நல்ல வேலைடா நம்ம போகல, பொண்ணு கொலையே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாது எங்களை. ஐயா இது நேரலையா நாளைக்கு தான். நல்லா அருமையா, நன்றி. போன வாரம் ஒரு ஊரில் கேமராமேன்ட்ட இது நேரலையான்னு கேட்டேன். அவர் ஒன்றும் நேரலையே அப்படின்னாரு. இல்லைங்க லைவான்னு அப்படி கேளுங்க, லைவ் இல்லை ரெக்கார்டிங் தான்னார். நல்லா அழகாக சொல்லிட்டார். நாளைக்கு தான் ஒளிப்பதிவு அனுப்புகிறாங்கன்னு. அதனால் நீங்கள் கைதட்டலாம், சிரிக்கலாம், உங்கள் கடமை. சரி வீட்டுக்கு போகணும்னு நினச்சிக்கிறீங்கன்னு வைங்க, தப்பே கிடையாது. ரெண்டு பேராக போங்க. குபீர்னு போய் என்னை பயமுறுத்தக்கூடாது. அப்படி போகணும்னு நீங்கள் விரும்பினாலும் அறிவியல் முறைப்படி போங்க. அது எப்படி? வெறும் ஃபோனை கையில் எடுங்க. அப்படியா அப்படின்னு கேளுங்க. உடனே கூட இருக்க ஆளு நானுமானே அப்படிமா, அவனும் போகணும்னு இருப்பான்ல, அப்படி கூட நீங்கள் போகலாம். இருந்தாலும் கொஞ்சம் இருந்து கேட்போம். இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரம்ங்க. ஆனால் இங்கே கேட்ட செய்தி நம்ம மனதுக்குள்ளேயோ நம்ம அறிவுக்குள்ளேயோ போனால் மரணம் பரியந்தம் மறக்கக்கூடாது. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், செல்வத்துள் செல்வம். அவங்க தான் எல்லா புஸ்தகம் வாங்க போகிறாங்க. அந்தம்மா புஸ்தகத்தையே காணோம். விநாயகராஜ் எங்கிட்டாவது பிடிங்க. பப்பாசிகள்லாம் எங்களை விட்டு போயிட்டாங்களா? ஏதாவது சின்ன புஸ்தகம் இருந்தால் கொடுங்க. ஆமாம் அம்மா, அப்புறம் வாங்கிக்கங்க. இன்னும் நீங்கள் 2-3 கேள்விக்கு பதில் சொன்னீங்கல்ல. தடி இது போல நான் வச்சுக்கலாம் போல் இருக்கு. அற்புதமான புத்தகம். அம்மா வாங்கம்மா, இந்த ஒரு புத்தகம் பின்னாடி வாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஜெயகாந்தன் புஸ்தகம், கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு. இப்போ நீங்கள் ரெடியாக இருங்க. முடியறதுக்குள்ளே 100 புஸ்தகமாவது நான் கொடுத்துடணும். விற்கலை, நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்கிறதுக்கு பரிசு கொடுக்குறோம். வாங்க 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 ஓடியாங்க. கோவத்தோடையாவது கைதட்டுங்கய்யா. சரியா? நன்றி. விமென்ஸ் டேவா? அவங்க வேற யாராவது கேள்வி பதில் சொன்னீங்களா? இல்லை. நடுவில் கேட்பேன். நீங்கள் சொன்னீங்களாம்மா? என்ன சொன்னீங்க? உள்ளத்தில் நல்ல உள்ளமா? ஐயா கேமராமேன் வாங்கய்யா. வாங்க அம்மா, நீங்களும் வந்துருங்கம்மா. வந்துருங்க. 2 புஸ்தகம் தான் இருக்குது, கொடுத்துருவோம். மேடம் இப்படி மேஜிக்கெல்லாம் காட்டி தான் பட்டிமன்றம் நடத்துகிறோம், வேறு வழி இல்லை. வாங்க வாங்க. அமதுரையா நீங்கள்? சரி சரிங்க. அங்கே பாருங்க, யார் எடுக்கிறா போட்டா? எடுங்க. நன்றி நன்றிங்க. அம்மா வாங்கம்மா. வாங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. வாழ்த்துக்கள்மா. ஒரு சின்ன கிராமத்தில் இது யாருக்கு? யாருதோ காருதா 2 வீலரான்னு தெரியலையே. 2 வீலர். ஒருத்தருடைய சாவி இங்கே இருக்குதுங்க, காரு எங்கே இருக்குன்னு தெரில. ஒன்றுதான், அதான் நீ ஓட்டக்கூடாது. சரி ரைட். ரைட், வாழ்த்துக்கள். இப்போ பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் நினைக்கிற இப்படியே சொல்லிக்கிட்டே இல்லை, ஆரம்பித்தாச்சு. ஒரு சின்ன கிராமத்தில் முன்னாடி 5-6 சின்ன பையன் உட்காந்துட்டாங்க. அதில் ஒருத்தன் பக்கத்து பையன்ட்ட சொல்கிறேன், இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வாயிலிருந்து கோழி குஞ்சு எடுப்பார் பாரு அப்படிங்கிறா. என்னைய மேஜிக் மேன் நினச்சிருந்துருக்கான். அதனால் அதெல்லாம் செய்ய மாட்டோம். இதான் இப்போ பேச போகிற விஷயம் தான். நல்ல நகைச்சுவைகள் வந்தால் சரிங்க. ஏன் தெரியுமா?
அது கிடைக்கல, அதான் கிடைக்கல. இப்போ 2 நாளைக்கு முதல்ல ஒரு பேட்டி பார்த்தேங்க. தமிழ் திரைப்படத்தில் நகைச்சுவை நடிகர்கள் குறைந்து வருகிறார்கள்னு ஒருத்தர் வருத்தத்தோடு பதிவிட்டாருங்க. நகைச்சுவை நடிகர்களே இல்லைங்கிற அளவுக்கு, ஏன்னா எல்லாரும் ஹீரோ ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறது? நகைச்சுவை பாட்டு இல்லை, நகைச்சுவை நடிகர்கள் இல்லை. நகைச்சுவை நடிகர்கள் இல்லைன்னா சிரிப்புக்கு வேறு ஆள் இல்லாமல் போயிடுவாங்க. எப்படி சிரிப்பு வரும்? எப்படி வருங்கிறீங்க? என் நண்பர் சொன்னார் 4 நாளைக்கு முதல்ல, செல்லை பார்த்துக்கிட்டே நான் பாட்டுக்க எங்கள் வீட்டுக்கு பதிலாக எதிர்த்த வீட்டுக்குள்ளே போயிட்டே, ஐயோ அப்புறம் அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மாவும் செல்லை பார்த்துக்கிட்டே எனக்கு காப்பி போட்டு குடிச்சிட்டு வந்துட்டேன். இதுவும் ஒரு நல்ல வார்த்தையாக இருக்குது. இன்றைக்கி நான் தினமலர் பத்திரிகையில் பார்த்தேன், ஒரு கம்பெனியில் காஃபி நேரம், எல்லோரும் காஃபி குடிக்க போகிறப்ப கொஞ்சம் பேசிட்டு காஃபி குடிக்கணும்ல, அந்த நேரத்தில் கேன்டீனில் காஃபி கொடுத்தா வந்த ஆள் பூராங்க ஒரு கையில் காப்பி டம்ளர், ஒரு கையில் செல்லு பார்த்துக்கிட்டே குடிச்சிட்டு போயிட்டாங்க. இதான் அந்த தலைவர் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு, சேர்மன். பார்த்தவர் என்ன பண்ணாரா, இனிமேல் இந்த சிங்கிள் டம்ளரில் கொடுக்காதீங்க, அதுக்கு பதிலாக டபரா காப்பி ஆற்றுவோம்ல, அது மாதிரி கும்பகோணம் ஃபில்டர் காப்பிமோம்ல, அது மாதிரி அதில் வைங்க. அதில் என்ன லாபம்னா, செல்லை கீழே வச்சுட்டு காப்பி எடுத்து ஆற்றி ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு குடிக்கிறப்ப, அப்புறம் சுரேஷ் நல்லா இருக்கியா, நீ எங்கே வேலை பார்க்குற, ஏய் ஓ கூட தான் வேலை பார்க்குறேன், அது வரைக்கும் பார்க்கல. இந்த ஒரு நிமிஷம் அந்த செல்லை நிப்பாட்டுறதுக்கு இந்த காஃபி டபரா உதவுதுன்னா நாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிலிருந்து பிரிஞ்சு வரணும். அழகாக சொன்னாங்க மேடம், புத்தகத்தை பரிசலியுங்கள், செல்லிலிருந்து அவர்களை பிரித்தெடுங்கள், அதான் முக்கியம். மனுஷன் திருப்பி ஒரு செல் பிராணி ஆயிடுவானோன்னு பயமாக இருக்கு. அவன் அதிலிருந்து வந்தா, அமீபாலிருந்து வந்தா, இப்போ அதுலேயே போயிடக்கூடாதுங்க. எப்போவாது பாருங்க, எப்போவும் பார்க்காதீங்க. முந்தியெல்லாம் ரூமுக்குள்ளே லைட் எரியுங்க, இப்போ போகிறவுக்குள்ளே லைட் எரியுது. திருடங்க அழுகிறாங்க, இவங்க எப்படா தூங்குறது, இவன் எப்போ தூங்குறது, நம்ம எப்போ திருடுறது. பாவங்க திருடங்க வாழ்க்கையில எல்லாம் இப்போ ஏன்னா இவன் தூங்கினா தானே இவன் திருடுவேன், முழிச்சே இருக்கிற மாதிரி ஆக்கி விட்டாங்க. உடலுக்கு கெடுதிங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்ச போது ஒரு மறுப்பு வந்தது உலகத்தில், பொழுது சுருங்க போகிறது, மனிதர்கள் இரவானால் தூங்குகிற நேரம் இந்த மின்சார பல்பினால் மாறப்போகிறதுன்னு அன்னைக்கு ஒருத்தர் எழுதுனா. இன்னைக்கு அதே நிலைமை வந்துருச்சு. செல்லு வந்த உடனே இரவு பூரா தூங்காமல் உட்காந்து காலையில் தூங்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அதனால் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த கிளாக் கடிகாரம் மாறுது, அது மாறக்கூடாதுங்க.